அதாவது பாத்தீங்க அப்படின்னா இந்த கோயிலை பொறுத்த வரைக்கும் ஒரு சமண மதத்தை சார்ந்தவர்கள் கையில தான் இந்த கோயில் இருந்துட்டு இருக்கு. அங்க இருக்கக்கூடிய கோயில்ல இருக்கக்கூடிய கடவுள் வந்து சிவன். சிவன் அப்படின்னா சைவ மதத்தை சார்ந்தவர். இதே வந்து பாத்தீங்கன்னா ஒரு முரண்பட்ட ஒரு சந்தேகத்தை எல்லோரும் மத்தியிலுமே உருவாக்கும். என்ன அப்படின்னா ஒரு வைணவம் சமணம் சார்ந்த ஒருத்தர்கிட்ட எப்படி ஒரு சைவம் சார்ந்த கோயில் போனது அப்படிங்கும் போதா இப்ப ஹெட்டா இருக்கக்கூடிய வீரேந்திர ஹெகடே அவருடைய அப்பா வந்து அப்ப இருக்கக்கூடிய சமயத்துல கனவுல வந்து சிவன் தோன்றினாரு. அந்த அடிப்படையில் தான் இந்த கோயில் உருவாக்கப்பட்டது. ரத்னவர்ம ஹெக்டே அவருடைய அப்பா அவர் தான் வந்து இந்த கோயிலை மெயின்டைன் பண்ணாங்க. 1948 இருந்து 68 வரைக்கும் அவருடைய தலைமையில் தான் இந்த கோயில் நிர்வாகம் இருந்துச்சு. அவருடைய மறைவுக்கு பிறகு இப்போ வந்து தலைமையில் இருக்கக்கூடிய வீரேந்திர ஹெக்டேவை பொறுத்த வரைக்கும் அந்த தலைமை பொறுப்புக்கு வர்றாங்க. தலைமை பொறுப்புக்கு வரும்போது இவருக்கு 20 வயசு. இந்த வீரேந்திர ஹெக்டே வந்த பிறகுதான் இந்த கோயிலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் விஸ்வரூபம் எடுக்கிறது. இந்த கோயிலுக்கு தற்சமயம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா எண்ண முடியாத அளவுக்கு பல பல துறைகள்லையுமே வந்து இவங்க வந்து இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அதாவது மெடிக்கல் காலேஜ், ஹாஸ்பிட்டல்கள், கல்லூரிகள், ஸ்கூலுகள் அப்படின்னு சொல்லி அனாதை இல்லங்கள், முதியோர் இல்லங்கள் அப்படின்னு சொல்லி பெரிய அளவில் ஒரு சாம்ராஜ்யமே இவங்க கையில் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு இருக்கு. இதுல வந்து கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா அங்க இருக்கக்கூடிய மக்கள் என்ன தெரிவிக்கிறாங்க அப்படின்னா இந்த கோயிலை பொறுத்த வரைக்கும் கோயிலுக்கு ஆப்போசிட்லயே ஒரு பலிபீடம் இருந்துகிட்டு இருக்கு. இந்த பலிபீடத்துல வச்சுதான் அந்த பகுதியில் நடக்கக்கூடிய விஷயங்களை ஒரு பஞ்சாயத்து போன்ற கட்ட பஞ்சாயத்து போன்று நடைபெறும். இந்த கட்ட பஞ்சாயத்தை பொறுத்த வரைக்கும்